திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, மதிமுக, தேமுதிக இப்படி பல்வேறு கட்சிகள் ஒரு கட்சியில் வளர்ந்து வரும்போது அழைச்சி பேசுவாங்க. அழைச்சி பேசி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வேற லெவலில் பேசுறீங்க, உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியலை. நேற்று உங்கள் பேச்சை கேட்டேன், அந்த மேடையில் நீங்கள் பேசணும் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. சீமானை விட நீங்கள் ஓவர்டேக் பண்ணி பேசுறீங்க. நீங்கள் சீமான் கூட இல்லைன்னு உங்கள் வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும். சீமானை தாண்டி உங்களுக்கு அந்த கட்சியில் பெரிய கிரேஸ்னா பார்த்துக்கோங்களேன். சீமான் கட்சியில் இருப்பதனால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு எம்பிங்க, நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்களாம் ஜெயிக்க வேண்டிய ஆள். நீங்கள் எங்க சீமான் கட்சியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வளர முடியாது. நீங்கள் திமுகவுக்கு போய் பாருங்க, உங்களை கொண்டாடிடுவாங்க. நீங்கள் மட்டும் அதிமுகவுக்கு போய் பாருங்க, உங்களை வளர்த்து விட்டுருவாங்க. நீங்கள் மட்டும் பிஜேபிக்கு போனால் மத்திய அமைச்சராக்கி விட்டுருவாங்க. நீங்கள் மட்டும் காங்கிரஸுக்கு போனீங்கன்னா மகிழா காங்கிரஸ் ஆல் இந்தியா தலைவி ஆயிடலாம். இப்படி பேசுவாங்க. அப்போ மண்டைக்குள்ளே லைட்டாக டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும், லைட்டாக கொம்பு கிருகிருன்னு முளைக்க ஆரம்பிக்கும். அது சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள், பாமர மனிதர்கள், இந்த ஊடக வெளிச்சம் படாத மனிதர்களுக்கு ஊடக வெளிச்சம் படும் பொழுது அதை யார் இது மீடியா ஓடியான்னு கூப்பிடாம அதை இயல்பாக அணுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க.